வெல்கம் டு யஷா சேனல். நம்ம கொய்யாப்பழத்தை வச்சு இன்னைக்கு ஜாம் பண்ண போகிறோம். அதுக்கு 2 பெரிய கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 kg இருக்கும். இதுக்கு 200 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம இந்த கொய்யாப்பழத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணி போகிறோம். ஆட் பண்ணி நல்லா அது வெந்து வரணும். நல்லா வெந்து வந்து மேஷ் பண்ணி அதிலே அந்த தண்ணியிலேயே கரைஞ்சு போயிருக்கணும். அந்த அளவுக்கு அதை வேக வச்சு மசிக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம போட்ட அந்த கோவா நல்லா தண்ணியோட நல்லா கலந்துடுச்சு. நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடணும். நல்லா மசிச்சு விட்டு வடிகட்டி எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க வச்சு அது கூட சுகர் ஆட் பண்ணி நம்ம ஜாமா வர வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்க போறோம். லாஸ்டா நமக்கு ஜாம் கிடைச்சிரும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் ஜாமுக்கு. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சா நமக்கு சூப்பரான கோவா ஜாம் ரெடி ஆகிடும். இப்படி நம்ம ஹெல்த்தியாக ஜாம் ரெசிபி குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் இன்றைக்கி நம்ம கோவாவை வச்சு செஞ்சுருக்கோம். இது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் ஃபார் யஷா சேனல். ஸ்ப்ரெட் ஐடியா, ஸ்ப்ரெட் லவ். தேங்க்யூ.